ஜூலை மாதத்திற்கான விருச்சிக ராசியின் பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரகசியங்களை உணரக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? ராசிக்கு 4ல் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 7ல் சுக்கிரன், 8ல் குரு சூரியன், 9ல் புதன், 10ல் செவ்வாய் கேது. கிரக நிலவரங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. கவலைப்படாதீங்க. ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அம்மாவோட தேவையில்லாத ஆர்குமெண்ட் என்னென்னலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் விருச்சிகத்துக்கு சுமாரான அமைப்பாக தான் இருக்குது. அதனால் நம்ம சும்மா இருக்கிறதே சுகம் இல்லையா? ஸோ ரொம்ப யோசிக்க வேணாம். சில விஷயங்கள் செய்கிறத எதுவுமே செய்யாமல் விட்டுட்டாலே நம்மளுக்கு பிரச்சனைகள் வராது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வண்டி வாகனத்தில் எப்போயுமே கவனமாக இருங்க. வண்டி ஓட்டும் போதும் சரி, வண்டி வாங்கும்போதும் சரி. அதே மாதிரி அம்மா விஷயத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அவங்கள காயப்படுத்தாதீங்க. அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனா கூட உடனே கூட்டிகிட்டு போய் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான், குழந்தைகளோட சண்டை போடாதீங்க, குழந்தைங்க மனசை காயப்படுத்தாதீங்க. பொதுவாக 5ல் சனி உட்கார்ந்துருக்கும்போது குழந்தைங்களால் நமக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் வரதான் செய்யும். அதை பொருட்படுத்தாதீங்க. ஓகே அப்படியே விட்டோம்னாலே அதுவே சரியாயிடும், சரிங்களா? அது மாதிரி ஹெல்த்துக்கு முக்கியமாக நீங்கள் அக்கறை கொடுக்க வேண்டியது ஹெல்த்துக்கு தான். அதாவது நல்ல உணவு எடுத்துக்கோங்க, நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போ பெண்கள்கிட்ட பேசும்போது கவனத்தோடு பேசுங்க. பெண்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு இதெல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் பெண்களிடம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டாம். 8ல் குரு சூரியன், பொதுவாக 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2க்கும் 5க்கும் உரிய குரு அவர் தான். அவர் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் மைனஸ் தான். இருந்தாலும் கவலைப்பட வேணாம். அவர் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை அவர் பார்க்குறனால பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். 10ல் செவ்வாய் கேது. 10ல் இந்த செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த ஷார்ப்பான ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது, அதாவது கத்தி, இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். லேடிஸ் கிச்சனில் காய்கறி வெட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் 10ல் இருக்கும்போது ஏதாவது ஒரு இரத்த காயத்தை ஏற்படுத்திடும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓவரால் நம்ம விருச்சிக ராசிக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வேறு எதை பண்ணுறீங்களோ பண்ணலையோ, உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கனாலே மற்ற பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். பெரிய கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க. குழந்தைங்க விஷயத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. குழந்தைங்களோட ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. அதாவது நம்மளுக்கு என்னடா இப்படி மோசமாக இருக்குது, தயவுசெய்து அப்படி நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், சரிங்களா? அப்போ என்னென்ன மைனஸ் இருக்கோ அதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், அவ்வளோதானே. அதுக்கே நம்ம கவலைப்படணும், சரிங்களா? ஸோ நம்ம செய்ய வேண்டியது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவையில்லாத கமிட்மெண்ட் வச்சுக்கக்கூடாது. குழந்தைங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதத்துக்கான சந்திராஷ்டம நாட்கள் பார்த்திங்கன்னா 22, 23, 24ஆம் தேதி காலையில் 11 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த நாட்களில் புது கமிட்மெண்ட்டு, ஆர்குமெண்ட்டு எதுவும் வச்சுக்காதீங்க. ஏர்லி மார்னிங் எழுந்துறீங்க, சந்திரனை வழிபாடு பண்ணுங்கள், அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சந்திராஷ்டமம் பெரிய தோஷத்தை கொடுக்காது. சரிங்க, இந்த விருச்சிக ராசிக்கு ஏங்க இந்த மாதம் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்க. அந்த கவலையே தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் குரு பகவானை வழிபாடு பண்ணுறது. ஏன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி, பஞ்சமாதிபதி குரு பகவான் தான். அவர் போய் 8ல் ஒளிஞ்சிட்டார், ஓகேங்களா? ஸோ அவரை தட்டி நம்ம வெளியே கொண்டு வரணும். அப்படியெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை இந்த வருஷம் முழுக்க நீங்கள் பண்ணுங்கள். வருஷம் முழுக்க என்ன விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போவுமே இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கையில் காசு தங்கிக்கிட்டே இருக்கும். என்ன பரிகாரம்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான். இந்த ப்ரௌன் கலர் சுண்டல் இருக்கும் இல்லைங்களா, அதை புதன்கிழமை நைட்டே ஊற வச்சுருங்க. வியாழக்கிழமை காலையில் குரு ஓரையில் நம்ம அதை மாலையாக தொடுத்து நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கு அதை மாலையை சாற்றி நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணோம்னா குருவோட அனைத்து பரிபூர்ண ஆசிகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சுண்டல் நீங்கள் ஊற வைக்கும்போது கரெக்டாக 108 ஊற வைக்காதீங்க, கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. 1-2 பிரேக் ஆகும், சரிங்களா? அதை ஊற வச்சு காலையில் மஞ்சள் நூலில் அழகாக மாலையாக கோர்த்து 108 சுண்டல் மாலையாக கோர்த்து குரு பகவானுக்கு முடிஞ்சால் முல்லைப்பூ கிடைச்சா முல்லைப்பூவும் சேர்ந்து நீங்கள் சாப்பிட்றலாம்.
நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு குரு ஹோரேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குரு ஹோரை தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படிங்க அது கணிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது அந்த ஓரை ஆரம்பமாகும், சரிங்களா? ஸோ வியாழக்கிழமை காலையில் பிறக்கும்போது குரு ஹோரையில் தான் பிறக்கும். ஒவ்வொரு கிழமைக்கும் அந்தந்த ஹோரைநாதன் தான் ஃபஸ்ட்டு வருவார். இதை ரொம்ப எளிமையாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ காலையில் 6 to 7 குரு ஓரை. அந்த ஓரையில் இந்த மாலையை கோர்த்து நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள். இல்லைங்க என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சுண்டலை வேக வச்சு வீட்டிலையே வழிபாடு பண்ணி நீங்களும் எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம், சரிங்களா? இதை பண்ணி குருவை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அன்னைக்கு வியாழக்கிழமையில் முடிஞ்சால் பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கறது, வாழை மரத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றுறது, இது எப்பயுமே நீங்கள் பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. இதெல்லாம் பண்ணும்போது குருவோட ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், தன வருவாயும் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்த்து அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது ஆல்ரெடி 3 மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்கிறது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 19ஆம் தேதி ராகுகேது பயிற்சிகள் முடிந்துதான் ஜூன் மாதம் பிறகு அப்புறம் ஜூலை மாதம் பிறக்குது. அந்த அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார் ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில். அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும், சனி 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது சனி 5ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறார், 11ஆம் வீட்டை பார்க்குறார். குழந்தைகள் விஷயங்கள், உறவு விஷயத்தில், நட்பு, காதல், அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும், மனசங்கடமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4 ராகு இருக்கும்பொழுது தாயார் உடல்நல கோளாறுகள் கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஒரு வருடமே பார்த்தீங்கன்னா தாயாருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடம், வீடு, சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்குது, அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கலாம். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில வம்பு வழக்குகள் பண்ணி சரி பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்குது. அது ஜூலை மாதம் கொஞ்சம் தலை தூக்கலாம். பட் குருவின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கனால எல்லாமே சமாளிச்சுக்கலாம். கடைசியாக நீங்கள் தான் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கேது 10ஆம் இடத்துக்குனால தொழில் விஷயத்தில் சில சேஞ்சஸ்ஸு, சில மேனிப்புலேஷன், சில ரிஃபைன்மெண்ட்டு, சிலது குறைக்கிறது, சிலது இன்க்ரீஸ் பண்ணுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா விருச்சிக ராசியோட அதிபதியே பார்த்திங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது அருமை. ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க, எல்லாத்தையும் யோசிப்பாங்க, பண்ணுவாங்க. வியாபாரம், தொழில், வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள், கேட்ரிங் துறை, அதே சமயத்தில் இந்த மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக சில மூவ்மெண்ட்டு, சில பொசிஷனு, சில ப்ரோக்ரஸ் வரக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்குது. அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலேயே நீடித்து இருக்கிறது தப்பு இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல வந்து 2 வாரமும், கடைசி 2 வாரம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார். குரு, சுக்கிரன், சூரியன் 3 பேரும் சேருகிறார்கள். 8ஆம் இடத்துல சேரும் பொழுது பார்த்திங்கன்னா சில மூமெண்ட்டு, வெளியே கொஞ்சம் ட்ராவலிங்கு, அது மாதிரி சில விஷயங்கள், எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் காக்க வேண்டிய டைமு, கொஞ்சம் லேட் ஆகிறது, அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்குது. ஸோ இதில் எப்படி இருக்குன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய அமைப்பு தான். ஏன்னா உங்களுக்கு கிரகத்தின் அமைப்புகள் வச்சு பார்க்கும் பொழுது எடுத்துமா கவுத்தமானு பண்ண முடியாது. ராசி அதிபதி ஒருத்தர் தான் இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இருப்பார். மற்றபடி பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை, நிதிஸ்தானத்தை, வருமானஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது வருமானத்துக்கும் செலவுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நிறைய செலவுகள் இருக்கும். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் வரும். அதை வச்சுட்டு எப்படிடா நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணவங்களுக்கு நம்ம மண்டையை உடச்சிக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா அஷ்டமத்தில் வந்து சூரியன், குரு, சுக்கிரன்லாம் போகும்பொழுது ஏதோ ஒரு சுபவரியம் மூலமாக பணம் ஈட்டி நம்ம சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கணும்னா அருமையான விஷயம். கொஞ்சம் அன்ஏர்ன் இன்கம், பூர்வீகமாக வரக்கூடிய சொத்துக்களை விற்று நம்ம வந்து கொஞ்சம் சில பிரச்சனை பண்ணிக்கிறோம், பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறோம், அது மாதிரி விஷயங்கள் இருக்குது.
ஏதோ டைமில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து விற்று காசாக்குறது, வெளிநாடு போகிறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் காசாக்குறது, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதை வைத்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்யூஷனை தேடி போகக்கூடிய அமைப்பு, நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடியக்கு வேணுங்கிற விஷயங்கள் செய்கிறது ஒரு அமைப்பாக வந்து ஜூலை மாதம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லா மாத கிரகம், ஆண்டு கிரகம் எல்லாமே ஓரளவுக்கு 50-50 தான் இருக்குது. எல்லாமே ஓஸ்ட்டு செயல்பட வேண்டிய இதாக இருக்குது. நம்ம போனோமா சம்பாரிச்சோமான்னு இல்லாமல், பட் ஏதோ ஒரு போன பாஸ்ட்டில் செய்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு பலன் அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக, அம்மா மூலமாக, மனைவி மூலமாக சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பக்தி டுடே விருச்சிக ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜூலை மாத ராசி பலன் எப்படி இருக்குது உங்களுக்குன்னு பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் ஆல்ரெடி வந்து ஜூன் மாதம் 23ஆம் தேதி நம்ம புத பகவான் வந்து கடகராசிக்கு பயிற்சியாகி போயிட்டார் மிதுனத்துலேருந்து. அதே மாதிரி சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 30ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே வந்துட்டார் மேஷத்துலேருந்து. இந்த மாற்றங்கள்லாம் உங்கள் ராசி எப்படி இம்பேக்ட் பண்ணுது, இந்த மாற்றங்கள்லாம் உங்கள் ராசி எப்படி வந்து பலன்கள் கொடுக்க போகுது உங்கள் ராசிக்கு, அதுன்றதை பார்ப்போம் நம்ம இப்போது. விருச்சிக ராசிக்கு இன்னும் இந்த அர்த்தாஷ்டம சனி முடியல, சரிங்களா? அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ என்னென்னா, ஜூலை மாதம் 3ஆம் தேதி, 2ஆம் தேதி அண்ட் 3ஆம் தேதி, 2ஆம் தேதி ஒரு வக்ர ஆரம்பம் சனி பகவான், 3ஆம் தேதி புதன் வந்து வக்ரமாகிறார். இந்த 2 வக்ரமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்கும். இத்தனை நாள் வந்து வீடு, வாகனம், தொழில் ரீதியான முன்னேற்ற தடை, அதுக்கப்புறம் வந்து தாயார் வழியில் வந்து தாயாருக்கு உடல் உபாதை, இதெல்லாமே வந்து ரொம்ப உங்கள் மன உளைச்சலை கொடுத்தது இத்தனை நாள். இந்த மன உளைச்சல் எல்லாமே இப்போ மாறப்போகிற காலகட்டம் தான் இது. சனி பகவான் வக்ர ஆரம்பமாகும்போது சில குழப்பங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா இப்படி இதே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாமா அம்மாவுக்கு, இல்லை இதே இடத்துக்கு போயிட்டு இவங்களுக்கு வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றலாமா, இல்லை நம்மக்கிட்ட கூட இருந்தது வச்சுக்கலாமா, இல்லை அண்ணங்கிட்டே இருக்கட்டுமா, இல்லை அப்பா அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு வந்தீங்க வச்சுக்கலாமா, இந்த மாதிரி பல தாட்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு, பல எண்ணங்கள்லாம் வரும். இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமாக எந்த முடிவும் எடுக்காமல் என்ன நடக்குதோ அதை அப்படியே விடுங்க, தானாகவே நல்லதே நடக்கும். அது எப்படின்னா, இந்த எதிர்காலத்தில் வந்து நம்ம எப்படி நிறைய விஷயங்கள் பண்ண முடியாதோ அந்த மாதிரி அந்த காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையிலே போங்க. இப்போ கிரக சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக உங்கள் பக்கம் மாறி இருக்குது. அப்போது அந்த அதே ஓட்டத்தில் அதே நீரோட்டத்திலே நம்ம போயிடணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்த்துட்டு உங்களோட தன வரவை வந்து அதிகப்படுத்திட்டு தான் இருக்கார். பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன உபாதைகள் தரும் தொழிலில். முதலாளி காலையில் கத்துவார், என்னடா இப்படி கத்திட்டாரு, வேறு வேலைக்கு போயிடலாமா, இல்லை பாஸ் உங்களை கத்திருப்பார், இந்த ப்ராஜெக்ட் இன்னும் செட் ஆகலை, இன்னும் முடியல, ஏன் மெயில் அனுப்ப சொன்ன மறந்துட்டியா, இந்த மாதிரி சில பல கேள்விகள்லாம் கேட்பார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே ரொம்ப பேசிட்டாரு, நம்மளை இந்த வேலைக்கு வேணாம், ரிசைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டுருப்பீங்க. ஈவினிங் போய் ரெசிக்னேஷன் கொடுக்கலாம், மெயில் அனுப்பலான்னு வந்து மெயில் அடிச்சுட்டு தட்டுறதுக்கு வெயிட் பண்ணுவீங்க. என்ட்ரு அடிக்கிறதுக்கு பாஸ் வருவார், இதை தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, சாரிப்பா, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். டக்குனு உங்கள் மைண்ட் மாறிடும். அதனால் அவசரப்பட்டு தயவுசெய்து தொழில் ரீதியான முடிவுகளை இப்போ எடுக்க வேண்டாம், சரிங்களா? தொழிலில் வந்து எந்த முடிவும் இப்போ எடுக்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. காலம் கனியும் நேரம் வந்து விட்டது. கொஞ்சம் காலம் கணிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இந்த பயணத்தை தொடருங்க. சுக்கிரன் வந்து பயிற்சியாகி உங்களை 7ஆம் இடத்தை உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். உங்களோட ராசியை பார்க்குறாரு. பெண்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலமாகவும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட இன்க்ரிமெண்ட்டுக்கெலாம் பெண்கள் தான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட பதவி உயர்வுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட இன்க்ரிமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுற பெண்களாலேயும் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு பக்க துணையாக இருப்பாங்க. மனைவி மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மனைவி மூலமாக வர வேண்டிய விஷயங்கள், அதாவது இப்போ இத்தனை நாள் வர வேண்டிய தொகைகள் மனைவி வீட்டிலேருந்து அதெல்லாமே வரும். வீட்டில் மனைவி வீட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களே இத்தனை நாள், அது எல்லாமே இப்போ நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நல்லா கை கொடுக்கும். புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து 9ஆம் இடமான கடகத்துக்கு வந்துட்டார். கடகத்துக்கு வரும்போது என்னென்னா, அவரும் வக்ரமாகிட்டு இந்த உடல் உபாதைகள்லாம் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல தீர்வு கொடுக்கும். உடல் உபாதைகள் நல்லாவே குறையும் உங்களுக்கு. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் லெவல் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கோங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த பார்டர் லைன் சுகர் இருக்கிறவங்க அந்த பார்டர் லைன்லேயே இருக்கிற மாதிரி உடம்புக்கு ஏற்ற மாதிரியான
ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. தவறாமல் மாத்திரை மருந்துங்களை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது அதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் வரும். திடீர்னு நெஞ்சு வலிக்கும். ஏன்னா டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க. நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவீங்க? யாருமே கரெக்டான டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க. ஓகே, ஷிஃப்ட்டு இருக்குதோ இல்லையோ சாப்பிட்டுட்டு தூங்குங்க. தூக்கம் வர நேரத்தில் நம்ம சாப்பிட முடியாது தான், கரெக்டு. இருந்தாலும் வந்து இன்டேக் வந்து கரெக்டாக நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் கரெக்டாக கொஞ்சமாவது எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்குங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார். உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய், கேது இருக்காங்க. 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார். அதனால் வந்து இது சின்ன சின்ன காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. மனசு தெளிவாக வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நினச்சிக்கோங்க. அப்படியே உங்கள் வாழ்க்கையை ஓட்டுங்க. இந்த 1 மாத காலகட்டம் வந்து நல்ல சுக்கிர பகவானால் நல்ல பெயர்ச்சி பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சூரிய பகவானும் நல்ல பெயர்ச்சி பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு. நான் 10 கூடிய சூரிய பகவான் வந்து 10க்கு 12ஆம் இடமான 9ஆம் இடத்துக்கு இருக்கார். அந்த இடத்துக்கு வரும்போது தகப்பனார் வழியிலையும் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது அப்பாவோட உடல்நிலை சீராகும். அப்பாவுக்கு இத்தனை நாள் இருந்து வந்த விஷயங்கள், அதாவது நடக்க முடியாமல் இருந்தது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உடல் ரீதியான முன்னேற்றங்கள், உடல் ரீதியான ஆரோக்கியமான மேம்பாடு கொடுக்கும் கண்டிப்பாக. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.